சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு தடை கோரி மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த மனு தொடர்பான விசாரணையை தள்ளி வச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இந்த விசாரணை நடைபெற்ற நிலையில தீர்ப்பை தள்ளி வச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரி மனு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப நீதிமன்றத்தில் நடந்த விசாரணை தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், இந்த தீர்ப்பு தள்ளி வச்சிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். மேலும் விவரங்கள் என்னவாக இருக்கிறது இந்த வழக்கில்? வணக்கம். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செஞ்சது, பார் உரிமம் வழங்கியது உள்ளிட்டவற்றில் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா சொல்லி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு செய்திருந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரமேஷ் என்பவர் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் இந்த வழக்கை ரத்து செய்ய கேட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு தலைமை நீதிபதி அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தப்ப மனுதாரர் தரப்புல ஏற்கனவே குதிரை பேர வழக்குல கைதாகி ஜாமீன் பெற்று விடுதலையான நாளிலேயே என்னை மறுபடியும் இந்த வழக்குல கைது செஞ்சிருக்காங்க அப்படின்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையிலையும் அவருக்கு என்னுடைய பேர் இடம்பெறல, அதே போல குற்றம் சாட்டப்பட்டவராகவும் சேர்க்கப்படல. அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவன அலுவலகத்துல நடத்தின சோதனையை அடிப்படையில அந்த சோதனை தொடர்பான வழக்குல உச்ச நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை தாக்கல் செஞ்ச பதில் மனு அடிப்படையில உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. எந்த முறைகேடும் நடக்கலன்னு சொல்லி மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துல சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த தடை உத்தரவை மீறும் வகையில அரசு செயல்பட்டு இருக்குது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் தமிழக அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதங்கள் மற்றும் பதில் மனுக்கள் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மதுபானங்கள் கொள்முதல் நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது, பார் உரிமையாளர்களிடமிருந்து பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற தடைக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மனுதாரருடைய மொபைல்ல டாஸ்மாக் அதிகாரிகளுடைய எண்கள் நிறைய இருக்குது. இவர் தான் ஹவாலா பண பரிமாற்றத்துல அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. அரசு ஊழலுக்கு எதிராக தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய சூழல்ல இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க கூடாது, இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று அரசு தரப்புலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புலையும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.